நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு, இது தவறான முன்னுதாரணம், இதை நீங்க செய்யக்கூடாது, இதுக்கு நாங்க தடை போடுறோம் அப்படின்னு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அதிரடியாக விஜய் அரசனுடைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆர். சக்திவேல் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அடிப்படையில் இந்த வழக்கு எதை பத்தி அப்படின்னா, கரூர்ல கடந்த ஆண்டு 41 பேர் விஜய் அவருடைய கூட்டத்துக்கு இறந்து போனாங்க இல்லையா, இவங்களுக்கு அரசு வேலையை இந்த தாவேக அரசாங்கம் கொடுத்தாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதில் கிட்டத்தட்ட 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. இந்த அரசு வேலை கொடுக்கறது தப்பு அப்படின்னு அப்பவே கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ கோர்ட்டில் இது ஒரு பொதுநல வழக்காக வரும்போது அன்னைக்கு நீதிபதி விசாரிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 31 பேர் இந்த குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்காக அரசு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க முதல் மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே இது சரியா தப்பா அப்படின்னு ஒரு இறுதி விசாரணை நடத்தப்படணும். அதுக்கு தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிசின்னு சொல்லக்கூடிய தேர்வாணையம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு மெம்பர் இந்த வழக்கில் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து அந்த வழக்கை இன்னைக்கு விசாரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதிகள் 5 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. முதல்ல அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி விபத்தில் இறந்து போனவங்களுக்கு, அதாவது கட்சி கூட்டத்துக்கு நெரிசலில் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 இது இரண்டையும் மீறக்கூடிய செயல். அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சம உரிமை, எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது ஆர்டிகல் 16 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். அதாவது பொது வேலைவாய்ப்பு இருக்கு இல்லையா, அரசு வேலைவாய்ப்பு, இதில் சம வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு அதில் விதிகள் இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிகள். ஆனால் இந்த விபத்து இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கரூர் சம்பவம் விபத்தா திட்டமிட்ட சதியா, இதே எப்போ தெரியும் அப்படின்னா, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையில் அஜய் ரஸ்தோகி அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான மூத்த நீதிபதி, அவர் ரிட்டையர்டான நீதிபதி, அவருடைய தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட குழு கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, யார் குற்றவாளி, அது எப்படி நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வெளியே வராமல் இது ஆக்சிடெண்ட்டா இல்லை இதுக்கு பின்னாடி கான்ஸ்பிரசி இருக்கா, இது ஒரு பிளாட்டா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் முடிவாகும். ஆனால் எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல் போலீஸ் தான் இதை செஞ்சாங்க, அதாவது போலீஸ் தான் அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அரசு தான் அவங்க போலீஸை பயன்படுத்தி இந்த கொலையை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குடும்பங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இது சம உரிமை கிடையாது. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பொது வேலைவாய்ப்புக்கான சம வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிபதியே பேசியிருக்கிறார். அடிப்படையில் நமக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க அரசு ஆசிரியராக இருப்பார், அவர் வேலையில் இருக்கும்போதே உடல்நிலை முடியாமல் செத்துருப்பார், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பார். ஒரு பஸ் பேருந்து ஓட்டுநராக இருப்பார், அரசு பேருந்து ஓட்டுநராக, அவர் வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு நோய் அப்படியே இறந்துருப்பார். அது மாதிரி அந்த பணி, அரசு பணியில் இருக்கக்கூடியவங்கள் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் வேலை கிடைக்க வேண்டியவங்களே ஒரு பெரிய பட்டியல் இன்னும் இருக்கு. அந்த பட்டியல் இருக்கவங்களுக்கே வேலை கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயை பார்ப்பதற்காக கரூருக்கு அவங்க கட்சிக்காரங்க மக்கள் அதில் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது இது எப்படி பொருந்தும்? இது ஆர்டிகல் 14 and 16 மீறுது அப்படின்னு தான் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் பேசியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியல் நிறைய இருக்கு. ஒவ்வொரு துறை சார்ந்து அந்த தொழிலாளர்களை இழந்த குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய காத்திருப்போர் பட்டியல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு தான் நீதிபதி வெளிப்படையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு நிவாரணம் கிடையாது. யார் இறந்து போனாலும் அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு நிவாரணம் கிடையாது. இதை போகிற போக்கில் அரசாங்கம் எடுத்து கொடுத்துடவும் முடியாது அப்படின்னு நீதிபதி அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக இந்த வழக்கில் அரசு சார்பாக வாதிட வந்த அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அண்டர் ஆர்டிகல் 162 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிர்வாக அதிகாரம் 162 அரசு வேலை கொடுப்பதற்கான சில பரிந்துரைகளை சொல்லியிருக்கு. நாங்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அரசு சார்பாக இன்னைக்கு பேசினவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அதுக்கு நேரடியான மறுப்பையும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 162 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை ஆர்டிக்கல், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஆர்டிகல் 14 இருக்கட்டும், ஆர்டிகல் 16 இருக்கட்டும், இதை மீறி போக முடியாது, இதுக்கு உள்ளே இருந்து தான் செயல்பட்டாகணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்டாசு ஆலையில் அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க,
வாகன ஓட்டிகள் வந்து பைக்கில் போகிறாங்க வர்றாங்க, மிகப்பெரிய விபத்துக்கள் நடக்குது. பெரிய பேருந்துகள் அரசு பேருந்தில் போகிறாங்க, விபத்து நடக்குது. இது மாதிரி இறந்து போன எல்லாருக்குமே வந்து அரசு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி இந்த 41 பேர்த்துக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து நாம் வந்து அரசு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த வழக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தில் அரசு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்த்துறாங்க. இதில் குறிப்பாக அரசாங்கத்துக்கு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தொழில் திறன் மேம்பாட்டை உருவாக்குங்க. இப்படி ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க நிரந்தரமாக சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சில ஸ்கில்ஸை கற்றுக் கொடுங்க. அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை அரசு ஏற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு 15 வயசு 20 வயசு ஆகுது, அவனுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா, அந்த பையனுக்கு ஏதோ ஒரு திறன் வேலை, ஒரு ஏசி மெக்கானிக்கோ இல்லை ஐடிஐயில் ஏதோ ஒரு கோர்ஸோ ஏதோ ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையை சர்வைவல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கல் கோர்ஸை, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கற்றுக் கொடுங்க. அப்படி கற்றுக் கொடுக்கறதுக்கு முழுக்க அரசாங்கமே பணம் செலவு பண்ணி அதை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையும் கோர்ட்டில் அவரே சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது ஒரு மாற்று யோசனையாக டெக்னிக்கல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ், அதாவது தொழில் முனைவோர் ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, ஒருத்தரை வந்து தொழில் முனைவோராக மாற்றுங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 2 மெஷின் போட்டு தைக்கிற அளவுக்கான ஏதோ ஒரு ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இறந்து போனவங்க தொடர்பான அந்த பிள்ளைகளுக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ பிள்ளைகள் இறந்து போயிருந்தால் பெற்றோர்களுக்கும் சில விஷயத்தை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்போ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து நீதிபதி வந்து பரிந்துரைக்கிறார். இதில் அடிப்படையில் கரூர் விவகாரத்தில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, கரூரில் இறந்து போன மக்களுக்கு அன்னைக்கு இருந்த திமுக அரசு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. கருணை தொகை கட்டாயம் கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருணையாக அரசு வேலை கொடுப்பது சரியா? லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. எல்லாருமே பாஸ் பண்ணி குரூப் 1 ஆஃபீஸராகவோ குரூப் 2 ஆஃபீஸராகவோ இல்லை குரூப் 3 குரூப் 4 ஆஃபீஸராகவோ போயிடலாம் அப்படின்னு விடிய உட்காந்து இளைஞர்களும் மாணவர்களும் படிச்சுட்டு இருக்காங்க அரசு பதவிக்காக. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்காக 40 போஸ்ட் 50 போஸ்ட் 20 போஸ்ட் 30 போஸ்ட்னு போஸ்டிங்கை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நியாயம் கிடையாது. அரசு ஒரு தவறு பண்ணி, அரசனுடைய காவல்துறை ஒரு தவறு பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெர்லைட்டில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினது அரசாங்கம், அது வெளிப்படையாக தெரியுது, காவல்துறை தான் போய் பண்ணுச்சு. ஸோ அதில் இறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் விபத்துக்கு எப்படி நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான வாதமாக இருக்குது. இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை இழந்த குடும்பத்திற்கு சப்போர்ட் பண்ணலாம், கருணை தொகை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ திமுக அரசு ஒரு 10 லட்சம் கொடுத்துச்சு, விஜய் ஒரு 20 லட்சம் கொடுத்தாரு. இது இல்லாமல் மற்ற கட்சிகள் அவங்க ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 30-35 லட்சம் ரூபா வந்து இறந்து போன குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இந்த 35 லட்சம் ரூபாயை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டாலே அவங்களுக்கு மாதம் 10,000-5,000 பணம் வந்துடும் ஒரு வருமானம். இது குறித்து வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் வந்து போகிற போக்கில் ஒன்று சொன்னார், நீங்கள் தான் ஒரு பெரிய கட்சியாச்சே, உங்கள்கிட்ட தான் பணம் நிறையா இருக்குது, நீங்கள் ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறீங்க, 41 பேர்த்துக்கு ஆளுக்கு 1 கோடி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுருங்க ஒரு குடும்பத்துக்கும், ஒரு கோடி போட்டால் எக்கச்சக்கமாக மாதம் வரும் பணம். அவங்களாம் வந்து ₹1,00,000 வரைக்கும் வந்து மாத வருமானம் பார்க்கலாம். அப்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலேயும் 1 கோடி ரூபாயை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டுருங்க, அதில் வர்ற வட்டியை வாங்கி அந்த குடும்பம் வந்து நல்லா இருந்துட்டு போது, எதுக்கு அரசு பதவி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பண உதவி செய்யணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து அவர் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு, 30 lakhs ப்ளஸ் ஒரு 5 lakhs. இந்த ஒரு 30 லட்சம் மினிமம் ஒரு 30 லட்ச ரூபாய் கொண்டு அவங்க பேரில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட அந்த குடும்பத்துக்கு மாதம் ஒரு தொகை வந்துகிட்டு இருக்கும், அந்த குடும்பம் வந்து அதை வச்சு சர்வைவல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் அரசு பதவியை எடுத்து இது போன்று கொடுப்பது தவறு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீதிமன்றத்தினுடைய முக்கியமான வாதமாக இருக்குது. இதில் அடிப்படையில் இதில் இன்னொரு விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வழக்கு, அதாவது ஏற்கனவே இருந்த திமுக அரசு வந்து அவங்க வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில், முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைச்சாங்க. எங்களுக்கு அந்த விசாரணை குழு மேலே நம்பிக்கை கிடையாது, நாங்கள் டெல்லியில் சிபிஐ விசாரிக்கிட்டோன்னு இதே தாவேகா கட்சியை சார்ந்த ஆதவர்ஜுனா மற்றவங்களும் டெல்லிக்கு போனாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே காலகட்டத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் திரு ஐஜி அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் தலைமையில் ஒரு குழு போட்டு எஸ்ஐடி போட்டு விசாரிக்க சொன்னாங்க. அப்போது தன்னிச்சையாக மெட்ராஸ் நீதிமன்றமும் ஒரு குழு போட்டு விசாரிக்க சொல்லிச்சு. இது இல்லாமல் அன்னைக்கு இருந்த அரசும் நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டு விசாரிக்க சொன்னாங்க. இந்த 2 மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நாங்கள் டெல்லி போகிறோம் அப்படின்னு சொல்லி போனது தாவேக்கா தான். இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இதை ஒரு தனி குழு போட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணைக்கு யார் தலைமையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி வந்து தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஜித் ரஸ்தோகி தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு இவங்க 3 பேருமே சிபிஐ விசாரணை நடத்து வந்தீங்கன்னா அந்த வழக்கை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் சிபிஐ அந்த அறிக்கையில் என்ன, அதாவது அந்த விசாரணையில் என்ன டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கொடுக்கணும். ஸோ விசாரணை அப்படி அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்காக இவங்க வந்து உடனே அரசு வேலை கொடுக்குறாங்க? ஸோ அப்போ இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யார் யார்? அதில் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவை சார்ந்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இது இல்லாமல் அந்த மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க மேலெல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க மேலே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய பேர் இல்லாமல் விஜய் அவர்களையும் ஆதவர்ஜுனா அவர்களையும் டெல்லி சிபிஐ விசாரிச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த வழக்கு அப்படிங்கிறது இவர்கள் எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. நாளைக்கு சார்ஜ் ஷீட் போட்டால் இவங்க பேரும் வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த நேரடியாக பாதிக்கப்பட்ட விக்டிம் குடும்பத்துக்கு இது போன்ற அரசு பதவிகளை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சரியா? இது சாட்சிகளை கலைக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது அரசு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தாண்டி இன்னும் வைடாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு வழக்கு விசாரணைக்கு உட்பட்டு இருக்கும்போது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 2 தரப்பு இருக்கிறாங்க. இவங்கனால தான் தப்பு நடந்துருச்சு, இவங்க தான் கூட்டத்துக்கு லேட்டாக வந்தாங்க, விஜய் லேட்டாக வந்தார் அதனால் மரணம் நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது ஒரு தரப்பு வந்து இந்த குற்றத்தை செய்தவர்கள்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றம் செய்ததாக சொல்லப்பட்ட அந்த நபர்கள் அரசு வேலை கொடுப்பது வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்கினுடைய சாட்சியங்களை கலைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இது செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பொது கேள்வியும் இருக்கு இல்லையா? இந்த கேள்வி இன்றைக்கி கோர்ட்டில் விவாதத்தில் இல்லை. பட் ஆனால் இந்த வழக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழலில் இருக்கும்போது ஏன் எதற்காக இந்த அரசு வேலையை அவங்க கொடுத்தாங்க? 2வது, இப்போ ஆதவர்ஜுனா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. இது இல்லாமல் அந்த புஷி ஆனந்த் நேரடியாக எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருக்குது, நிர்மல்குமார் பேர் எஃப்ஐஆரில் இருக்குது. இது இல்லாமல் மாவட்ட செயலாளர் மதியழகன் பேர் வந்து எஃப்ஐஆரில் இருக்குது. எஃப்ஐஆரில் இவங்க பேரெல்லாம் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு பணி கொடுக்குற விழாவுக்கு இவங்க எப்படி போகலாம்? அதே சட்டப்படி தப்பு தான். உண்மையிலேயே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கிற்கு இவர்கள் இது போன்று விக்டிமுக்கு அரசு பணி கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. இது ஏற்கனவே நீதிமன்றத்தில் போய் விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கணும். இதை வந்து திமுக அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த இல்லை இப்போ இருக்கக்கூடிய திமுக கட்சியாவது போய் ஒழுங்காக வழக்கு போட்டு இவங்க கரூர் போய் இந்த அரசு வேலை கொடுக்கறத தடுத்துருக்கணும். ஆனால் அவங்க தடுக்கலை. அதே வந்து அவங்க பண்ண ஒரு மைனஸ் தான், ஒரு மிஸ்டேக். அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசு வேலை கொடுத்ததுக்கு பிறகு இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வருது. இந்த வழக்கு அரசு வேலை கொடுக்கப்பவே வந்துச்சு. பட் அவங்க தான் சொன்னாங்க முதல் மாதம் சம்பளம் அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி இதை விசாரிச்சு இதுக்கு ஒரு ஃபைனலாக நாம் வந்து ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே நீதிமன்றம் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்திருக்கு. நியாயப்படி பார்த்தா இந்த தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பணம் கொடுக்கலாம், கருணைத் தொகை அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கலாம். நிரந்தரமாக அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த கருணைத் தொகையை மையமாக வச்சு வேற ஏதோ ஒன்று செய்யலாம். இன்னைக்கு நீதிபதி சொல்லியிருக்கிறது போல ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்து அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இது போன்ற வந்து அரசுக்கு இருக்குது. பட் ஆனால் அரசு உத்தியோகம் கொடுக்கறது நியாயப்படி தப்பு. அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகல் 16-17 மீறின செயல் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இது அடுத்தடுத்த இந்த வழக்கு வந்து மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னா என்ன தீர்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத.